போடக்கூடிய த்ரெட்டு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இதில் நான் 5 ஐவுக்கு வச்சுருக்கேன். அதனால் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு ஒவ்வொரு ஐவுக்கு வந்துடும். அப்புறம் சென்டரில் ஐவுக்கு வைக்கிறதுக்காக துணியை 2ஆக மடிச்சுக்கிறோம். அப்புறம் இதை 2ஆக மடித்து இந்த பக்கமும் மார்க் பண்ணியிருக்கிறேன். மார்க் பண்ணும்போது இதுதான் மார்க்கிங். இந்த மார்க்கிங்க்கு ஒரு பாயிண்ட்டுக்கு கீழே எடுத்துக்கணும், அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எடுத்துக்கணும். இது ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வர்ற மாதிரி த்ரெட்டு போட்டுக்கணும். அதே மாதிரி மேலேயும் கீழேயும் எடுக்கும்போது மேல் ஓரத்துலேருந்து 1/4 இன்ச்சுக்கு எடுத்துக்கணும். இது மாதிரி இதை விட்டுட்டு இந்த மாதிரி எடுக்கக்கூடாது. அப்போ ஐவு போடும்போது இதில் ஒரு சின்ன ஓப்பன் தெரியும். அதனால் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் இது மாதிரி எண்டு டு மேலே இப்படி எடுத்துக்கணும். இப்போ த்ரெட்டு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் நம்மளோட 4வது மார்க்கிங். இந்த மார்க்கிங்கில் இருந்து கொஞ்சம் கீழே எடுத்துக்கிறோம். அப்புறம் மார்க்கிங்கில் இருந்து கொஞ்சம் மேலே எடுத்துக்கிறோம். இந்த நூல் 2 நூல் போட்டு 4ஆக எடுத்துருக்கிறேன். இதே மேலேருந்து இப்படி எடுத்துட்டு ஊசியை இந்த ஹோல்லேருந்து கீழே எடுக்கிறோம். அதே மாதிரி அடிப்பகுதியில் இது மாதிரி த்ரெட்டு வரணும். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ஹோல் வழியாக மேலே எடுக்கிறோம். அப்படி 2 தடவை எடுத்தோன்னா அதுவே 8 நூல் வந்துடும். அதுக்கப்புறம் த்ரெட்டு ஃபுல்லாக எடுத்து முடிச்சு போடுறோம். இந்த 2 நூலுக்கு இடையில் ஊசி வர்ற மாதிரி எல்லா நூலுக்கு இடையிலையும் ஊசி எடுத்துக்கிறோம். முடிச்சு எல்லாமே இந்த பக்கத்தில் இருக்கணும். அப்போ தான் ஐவுக்கு போடும்போது இப்படி வரும். இந்த முடிச்சு டைட்டாகவும் இருக்கணும், நெருக்கமாகவும் இருக்கணும். கீழே இழுத்துக்கணும். அதே மாதிரி இந்த முடிச்சு பக்கத்துலேயே சேர்த்தாப்புலேயே இழுத்துக்கணும். நெருக்கமாகவும் இறுக்கமாகவும் இருக்கணும். ரெண்டு நூல் கடையில் ஊசி வரணும். எல்லா நூலுக்குள்ளாலையும் இருந்து ஊசி எடுத்துக்கிறோம். டைட்டாக ஒவ்வொரு முடிச்சும் பக்கத்தில் நெருக்கமாக இருக்கணும். பாருங்கள், இதுக்குள்ளாலேயே நான் நிறைய தடவை முடிச்சு எடுத்துருக்கிறேன். பிகினர்ஸ் முடிச்சு கவுண்ட் பண்ணிக்கோங்க. எண்டு வரைக்கும் போட்டதுக்கப்புறம் இந்த த்ரெட்டோட பேக் சைடு, இந்த சைடு கொடுக்கக்கூடாது. இந்த சைடு ஊசியை கீழே விடும்போது அது அப்படியே இப்படி கரெக்டாக ஈவனாக இருக்கும். அடியில் வந்ததுக்கப்புறம் துணியிலிருந்து கொஞ்சமாக நூல் எடுத்து ஊசியை சுற்றி 2 முடிச்சு போட்டுக்கணும். 2 சுற்றி ஊசியை இழுத்துக்கணும். இப்போ நூல் கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது அழகாக இருக்கும். அழகாகவும் உறுதியாகவும் இருக்கும். இதே மாதிரி அடுத்ததும் போட்டுக்கணும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.